ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். ஒரு பெர்ஃபெக்டான ஜீரா ரைஸ், அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளார நம்ம தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து பாயில் ஆகணும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டுட்டு ஒரு 80% நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே வடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவுற அந்த ஓட்ட பாத்திரத்தில் தான் வந்து நான் எப்போயுமே வடிப்பேன். என்னோடய பப்பி பார்த்திங்கன்னா கேரட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கு கேரட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஜீரா ரைஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நெய்யும் போட்டுக்கலாம். நான் நெய் கூட போடவே இல்லை. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா சாகி ஜீரா அப்படின்னு விற்கிது. இது வந்து சன்னமாக இருக்கும். ஜீரகத்தை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். 2 கப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கை நிறைய முந்திரி பருப்பும் சேர்த்திக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொரின்னு பொரிஞ்சு வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆனியன் போடணும். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 7-8 போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பெரியவங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கம்மி பண்ணி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அது வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ரைஸில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து கேரட்டு, நம்ம பீன்ஸும் இருந்ததுன்னா போடலாம். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் பீஸ் இருந்தால் கூட நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட போடுங்க. சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் கேரட்டும் ஒரு 2 பீன்ஸும் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கினாங்காட்டி உங்களுக்கு காரமே தெரியாது. அது நம்ம பீன்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப கூட நமக்கு அந்த காரமே தெரியாது. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருக விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடித்து வச்ச சாப்பாடு இருக்குது பாருங்கள், அது நல்லாவே கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போது பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்று உதிரியாக இல்லாமல் ஒட்டி ஒரு மாதிரி குலைவாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ அதில் போட்டு நல்லா வந்து நீங்கள் கலந்து விடணும். அது மெதுவாக கலக்கணும். அப்போ தான் வந்து அரிசி வந்து 2ஆக உடஞ்சி போகாமல் நல்லா முழுசாக நீளமாக அப்படியே பாசுமதி ரைஸோட அந்த ஃப்ளேவரோட சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு சூப்பராக கிடைக்கும். நல்லா கை நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, அதுவும் போடுங்க. அதுதான் ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜீரா ரைஸுக்கு. இதையும் நல்லா போட்டுட்டு லைட்டாக உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கீயும் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஜீரா ரைஸ் கிடச்சிரும். உண்மையாலுமே சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலையே இருக்கும். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபிலையும் ஒரு விலாக்லையும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.